சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது எனக்கு அதெல்லாம் உறுதுணை தான். நான் அதாவது ஒரு விஷயத்தை மேற்கொண்டு செய்யறதுக்குரிய படிதான் இதெல்லாம். எனக்கு இந்த விடக்கூடாங்கிற மனோநிலையை உருவாக்குது, அவ்வளவுதான். விடக்கூடாது பிள்ளைகளுக்கு, இந்த தாகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தானே. இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் உஸ்தாதுக்கிட்ட போயிட்டு மினக்கட்டு ஒரு சரித்திரமே இறுக்கிமா பாரு, பெரிய ஒரு சரித்திரமே இருக்கு, சும்மா இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கோம். பொருளாதாரத்தை தியாகம் பண்ணியிருக்கோம், வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கோம், குடும்பத்தை தியாகம் பண்ணியிருக்கோம், எங்களையே தியாகம் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்படியெல்லாம் தியாகம் பண்ணி ஒரு கட்டத்துக்கு வந்து இப்போ இன்றைக்கு நீங்கள் இப்படி தாரதெல்லாம் எங்களுக்கு ஒரு படி மாதிரி. அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கா நம்மளோட நௌஃபல் மச்சான் பாப்பா அமானுல்லாக்காரி தெரியும் தானே? ஓம் ஓம். அவங்க அந்த போயிட்டு அந்த 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்கெல்லாம் போயிட்டு கடத்தப்பட்டு அங்க சந்திக்க போயிட்டு வந்த டைம்ல இன்னும் அவங்க இல்ல. அப்படி அந்த பிரச்சனைக்குள்ள கூட அவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டு போய் இந்த விஷயத்தை தேடி எடுத்திருக்காங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு. உயிர் தியாகமே செஞ்சிருக்காங்க மரம். மருகா வகையெல்லாம் அப்படி போறம பாரு சன்னராம். நான் அவங்கள நௌபலோட வாப்பாவோட ஒரு 7-8 தரம் போயிருக்கேன். யாராவது செட் ஆகிற ஆக்களோட அப்படி போறேன். அந்நேரம் அப்படித்தான் போறேன். பின்னரமாக்குள்ள எப்படியும் கிழமைக்கு 2 தரம் 3 தரம் போகப்படும். சில டைம் கிழமைக்கு ஒருக்கா போகப்படும். இன்னும் வாங்கலேன், இதில் இன்னும் வருவீங்க, நீங்கள் வர மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் இருக்க பெருப்பம் வந்துட்டீங்களே, ஒரு கண்ணை நோக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அங்கே எடுக்க வேண்டிய இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அனுபவத்தில் உணர வேண்டிய இடத்தை பிடிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். என்னென்ன சரணனா? அதுதான் உண்மை. முன்னிலையும் படற்கையிலையும் இப்போ இனி சிந்தனை போகக்கூடாது. தொழில் இனி திரும்ப தேடலுக்கும் போகக்கூடாது. இனி தேடலுக்கும் போகக்கூடாது. அவர்கிட்ட இருக்கி, இவர்கிட்ட இருக்கி, அனசாபிசிக்கிட்ட இருக்கி, இந்த பக்திக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. தன்னிலை இருக்கிற நிலையை உணர்றதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட இருக்கின்ற தேடலுக்கு ஒரு நடத்தனமான பக்தி. அதுக்காக பாதை கண்டு கூறும் மேத பாதம் பார்த்து பணியாமே விடக்கூடாது. ரெண்டும் இருக்கு. ரெண்டையும் சரியா கணக்கா புத்தியா கொண்டு போகும். ஆனால் தன்னை நோக்குற அளவுக்கு அறிவு, அந்த நுட்பம், ஒரு தெளிவொன்று நம்மக்கிட்ட வந்துட்டேன்டா, திக்ரு செய்கிற நாமே, தியானம் செய்கிற நாமே, முராக்கபா செய்கிற நாமே, அப்போ எல்லாம் நாம் செய்யக்குள்ள அந்த மாற்றமும் எங்கே ஏற்பட போகுதுன்னா நமக்கிட்ட ஏற்பட போகுது. அப்போ அந்த மாற்றம்தான் அந்த பாதைங்கிறது. அப்போ முன்னிலையில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. முன்னிலையிலேயோ படற்கையிலையோ இல்லாட்டி கண்ணை மூடிக்கிட்டு கற்பனையிலேயோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் மபாரிஸை பொறுத்தமல்ல, மபாரிஸில் வயசுக்கு இந்த வயசு கண்டிப்பாக பிடிக்க வேண்டிய வயசு. என்ன சஹி, சரியா இல்லையா? இந்த சரி, பேசுகிற டைமுக்கு மட்டும் மைக் ஆன் பண்ணி பேசுங்க, பிரச்சனை இல்லை.
அஸ்ஸலாமு அலைக்கும் ராபி. வலைக்கும் சலாம் அபி. சரி, சும்மா இருக்கீங்களா? நல்லடா இருக்கேன். சரி வந்தாங்கடா. ஓ, இன்னும் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. சிராஜ், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹி, இன்றைக்கு என்ன பேசுவோம்? லா என்ற சொல்லாலே இலாஹுவை மறந்திடில் அல்லாஹ் வழியாவானு சொல்லி நேற்று எடுத்து இப்ப இலாஹுவ மறக்கணும் என்று சொல்லக்க நீங்க இன்னைக்கு சொன்னீங்க எப்படி என்றா இலாஹுவ மறக்கணும் என்ற உடனே இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி அப்படி இல்லை. அது இருக்கிறது இலாஹு நினைக்கிறத மறக்கணும்ங்கிற மாதிரி. இப்ப ஒரு பொருளை பார்க்கக்குள்ள அது இலாகண்டு எப்படி நினைக்கிறத மறக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு வந்தது. அது கொஞ்சம் தெளிவுபடுத்தினா இன்னும் நல்லா இருக்கு சேஜா. இப்ப களிமா என்ன சொல்லுதுண்டா சிருட்டி இல்லை என்று சொல்லுது. சரியா? இப்போ இது ஒரு 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 சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட்னா ஒரு விஷயம் ஒன்று நம்மக்கிட்ட முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம். முதலாவது நாம் கிரகிக்கணும் எப்படின்னா, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சிருட்டி இல்லைன்னு சொல்கிறேன். சரியா? நான் என்ன சொல்கிறேன்? என்ன உங்களுக்கு நான் சொல்கிறது இல்லை, என்ன விளங்குது உங்களுக்கு? படைப்பு இல்லைங்க, சிருட்டி இல்லைண்டா. இப்போ படைப்பு இல்லைண்டா அந்த சிருட்டி இல்லை என்று சொல்லக்குள்ள சிருட்டித்தவன் இருப்பானா? படைப்பு இல்லைன்னா படைத்தவனும் இல்லை. அப்ப அந்த சிருட்டி இல்லைங்கிற அதுக்குள்ளேயே சிருட்டித்தவனும் இல்லைங்கிற கருத்து இருக்கு. ஏனண்டா ஒன்று சிருட்டிக்கப்பட்டிருந்தா தானே அதை சிருட்டித்தவன் இருக்கான அர்த்தம் வரும். ஒன்று படைக்கப்பட்டிருந்தா தான் அதை படைச்சவன் இருக்கான் அர்த்தம் வரும். அப்போ அந்த படைச்சிருக்கான், அப்போ இதை படைச்ச ஒருத்தன் இருக்கான் என்ற கருத்து நாம் எடுக்கலாம். படைப்பொண்டு இல்லை என்றா சிருட்டி ஒன்று இல்லை என்றா மர படைச்சவன் ஒருத்தன் இருக்கான் என்று கருத்து எடுக்கிறது நாம் அதை தெளிவில்லாமல் விளங்காமல் எடுக்கிற ஒரு முயற்சி தானே. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கதிரை ஒன்று இருக்கண்டா அந்த கதிரையை உருவாக்கினவன் ஒருத்தங்க இருப்பானா இல்லையா? உருவாக்கின ஒருத்தன் இருப்பான். இருப்பான். அப்போ கதிரை இல்லைண்டா உருவாக்கினவன் இல்லை. இப்போ ஈனைக்கு கதிரை இல்லை என்று சொன்னது நமக்கு கதிரையாக தென்பட்ட நேரத்தில் தானே. நமக்கு கதிரை ஒன்று தென்படக்குள்ளான நாம் இப்போ கதிரை இல்லை என்று சொல்கிறோம். தென்பட்டதுனாலதான் அது இல்லை என்று சொல்கிறோம். இல்லை என்று சொல்கிறோம். சரியா? தென்படல் என்று வைப்பப்ப இப்போ மரம் தெரியுது என்று வைப்பமே. இப்போ அவருக்கு கதிரை இருந்தாலும் கதிரை தெரியல, அவருக்கு இப்போ மரம் தெரியுது. மரம் தெரிஞ்சா இப்ப படைச்சேன்னு சொல்லி அதை சொல்றேன். இப்ப இன்னைக்கு கதிரை இல்லையே, அப்ப படைச்சேன்னு எப்படி சொல்ற? படைச்சேன்னு இப்ப இன்னைக்கு என்ன சொல்லலாம்? அந்த கதிரை என்று சொல்ற தெரிகிற அந்த உருவத்தை சொல்லலாமா? இல்லையா? அது இப்ப மரமண்டை பார்க்க. அப்போ மரமண்டு பார்த்தா மரத்தில் கதிரை என்கிற உருவம் இயல்பா இருந்தது வெளியே வந்துருக்கு.
அப்போ அது இயல்பாக மரத்தில் இருக்கு. இப்போ அதே மாதிரி தங்கத்தில் காப்பு மின்னி மாலை என்கிற எல்லாம் தங்கம் உருவாக்கின பொருட்கள் இல்லை, தங்கத்திட்ட உருவான பொருட்களும் இல்லை, உருவாக்கப்பட்ட பொருட்களும் இல்லை. ஏனென்றா இந்த மாலை மின்னி எல்லாமே பொருட்களே இல்லை யதார்த்தத்தில். அங்க பொருளா இருக்கிறது தங்கம். அப்ப பூனாரம் பல உண்டு இல்லைன்னு சொல்லல. இப்ப பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருள் இல்லை, புருக்கானோடு சிந்தித்துப்பார். புருக்காரண்டா என்ன? பிரித்து அறிவிக்கிறது, பிரிச்சு அறிவிக்கிறது. அது எப்படி அறிவிக்குதுண்டா, தங்கமண்டா என்ன என்றும் காப்பண்டா என்ன என்றும் தெளிவா அறிவிக்கிறது தான் புருக்கான். இப்ப நாம தங்கமண்டா என்ன என்றும் முழங்கணும், காப்பு கண்டா என்ன என்றும் முழங்கணும் இல்லையா? இப்ப தங்கம் நான் காப்பு என்று உணர்ந்த நிலையில காப்பு எப்படி இருக்கேன்டா உருவமா தான் இருக்கு. தங்கம் தங்கம் சரியா, நான் காப்பு என்று உணர்ந்த நிலை, உணரப்பட்ட நிலையில. ஏனென்றா அது தங்கத்திடத்துல இருக்க இல்லையா காப்பு? தங்கத்திடத்துல காப்பு என்னையா இருக்கி? தன்னை உணர்ந்த தோற்றமா இருக்க இல்லையா? இருக்குதானே. அப்ப தங்கம் தன்னை நான் என்று உணர்ந்த நிலையில காப்பை என்ன என்று எடுத்திருக்கி? தங்கம் ஒரு பொருளாக எடுத்திருக்கா, நான் என்றே எடுத்திருக்கா? அது நான் என்று தங்கத்தை தான் எடுத்திருக்கி. எடுக்கிற நேரத்தில, உணரப்படுற நேரத்தில அந்த காப்புக்கு தங்கத்துடைய பொருள்ங்கிற அந்த சக்தி காப்புல பட்ட உடனே, அந்த தோற்றத்தில் வெளிப்பட்ட உடனே காப்பு என்ன செய்யுதுண்டா, இன்னைக்கு தன்னை நான் ஒரு பொருள் என்று காப்பு எடுக்குது. அப்ப அந்த காப்பு இப்ப இன்னைக்கு எப்படி எடுக்குது? தன்னை நான் ஒரு பொருள், நான் ஒரு சிருட்டி, நான் படைக்கப்பட்டது, என்ன தங்கம் படைச்சிருக்கி என்று எதை எடுக்குது? காப்பு எடுக்கிறதுக்கு காரணம் அமைகிறது என்ன? தங்கம் காப்ப உணர்ந்ததா? தங்கத்துடைய வல்லமை தான். அத கொஞ்ச நாளைக்கு முதல் நாம நசார் நானா ஒஸ்தாது போட்ட ஒரு பந்தியில அந்த வல்லமையை கொண்டுதான் அது தன்னை ஒரு பொருளா கணிக்குது என்று நாம தெளிவா விளங்கினோம். அப்ப இப்ப காப்புக்கு ஏதாவது சக்தி இருக்கா? காப்பு ஒரு தனி பொருளாகண்டா இல்லை. காப்பு எப்பயும் பொருளே கிடையாது இல்லையா? அப்ப இப்ப இந்த காப்பு என்ன என்று தங்கம் உணர்ந்திருக்கின்ற நான் என்று உணர்ந்திருக்கிற நிலை. இந்த நிலையில இந்த காப்பு எப்படி இருக்கி? நிறம் தோற்றம் பெயராக இருக்கி. அப்ப அது தங்கம் இருக்கும் வரைக்கும் அந்த நிறமும் தோற்றமும் பெயரும் நிலையா இருக்குமா இல்லையா? இது பிடிப்படுறேன். அவர் எங்க போய் சிந்திக்கணும்? நினைவோட போய் சிந்திங்க. இந்த ஹக்கு வெளியாகும். சிந்திங்க, வகுமு தெளிவாகும். இன்னைக்கு வகுமங்கிறதே என்ன? இப்ப தெளிவாக வேண்டியிருக்கு இன்னைக்கு. இப்ப நினைவோட போய் சிந்திச்ச உடனே இப்ப வகுமங்கிறது என்ன இன்னைக்கு? சொல்லுங்க சார். காப்பு தன்னை ஒரு தனி பொருளா நினைச்சது. தனி பொருளா நினைச்ச உடனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால அங்க என்ன எண்ணங்கள் எல்லாம் இன்னும் உருவாகுது?
தங்கம் என்ன படைச்சிருக்கு? தங்கம் என்ன தங்கத்தை இப்ப என்ன படைச்சிருக்கு? செய்யுது? காப்பு கற்பனையாக்குது, கற்பனையா எடுக்குது. அப்ப அது தங்கம் தூது அனுப்பியிருக்கேன்னு என்று காப்புக்கிட்ட வேதம் விளங்குறைக்கு நபிமாரையில் அனுப்பி பிரானந்தரையும் விட நான் சமீபமாயிருக்கேன் என்று சொல்லியிருக்கு. இப்ப தங்கம் வேதம் அனுப்பினதெல்லாம் காப்புக்கு விளங்குதா? ஏன் காப்புக்கு விளங்குது இல்லைன்னா அங்க மறுச்சி என்கிற ஒரு அறிவு ஒன்று அங்க உருவாகி இருக்கு. அதை சொல்ற நப்ஸ், புலன்கள் ஊட்டிய புத்தறிவுங்கிறது. அது புலன்களால அங்க ஒரு அறிவு உருவாகி தன்னை ஒரு படைக்கப்பட்ட பொருளாக, தன்னை ஒருத்தன் படைச்சிருக்கான் என்ற எண்ணத்தில தான் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பொருள் என அந்த காப்பு மகிழ்ச்சி அறிவால, புலன்கள் ஊட்டிய புத்தறிவால புவியில் பிறந்ததான் நம்புது. இது உண்மையான நம்பிக்கையா? இது உண்மையா எப்படி நம்புறது காப்பு? இல்ல, அப்படி ஒன்று இல்லை. அப்ப இது எதால ஏற்படுகுதுண்டா புலன்கள் ஊட்டிய புத்தறிவால ஏற்படுது. அப்ப அது அங்கால அவஸ்தை. அது எப்படி சொல்றாங்க? காப்பு அப்படி நம்புறத, காப்பு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறத எப்படி சொல்றாங்கடா, இறப்பும் பிறப்பும் மகிழ்ச்சியடா, உன் வேத புத்தியின் சூழ்ச்சியடா. அப்ப இது என்னையண்டா நான் என்று தன்னை உணர்ந்த அந்த நிலையை எதிரிடை அந்த சக்தி வெளிப்பட்ட உடனே அதனுடைய வல்லமையால் அது என்ன செய்யுது? அந்த புலன்கள் ஊற்றுற அதால மறந்துடுது. தன்னை ஒரு பொருளா கணிக்கிற நிலைக்கு அந்த நிலை வருகுது. அப்படி உருவாகுது. இன்னைக்கு அப்படி உருவாகிறது தான் என்ன? புத்தறிவு. அதுதான் உடலை நான் என்று உணராதே உடலும் மாய்கை என்று சொல்ற மகிழ்ச்சி அறிவு. இப்ப அந்த அறிவு, அந்த மகிழ்ச்சி அறிவுன்னு நாம சொன்னதுக்கு அந்த மகிழ்ச்சி அறிவு என்று சொல்ற காரணம் என்னன்னா அது இயல்பா ஏற்படுகிறது. அந்த இடத்துல இயல்பாவே அது ஏற்படுகிறது. அது அந்த இடத்துக்கு வந்து அது ஏற்படும். அதான் அந்த வல்லமை தான் காரணம். ஏனென்றா அங்க நான் என்று உணர்ந்த நிலை உண்மைக்குண்மையாக உயிர் இருப்படுத்த நிலை, உயிர் உள்ள நிலை, சக்தி உள்ள நிலை அது. அப்ப அது பொருள். அது அப்ப தங்கத்துக்கிட்ட சரியா எது பொருளா இருக்கு? இப்ப அது எது தன் பொருளா காணும்? தங்கத்தை தானே. காப்ப பொருளா காணுமா? ஆனா காப்பை என்ன அந்த தங்கம் காணுது? தங்கம் உணர்ந்ததாக காணுது. உணர்ந்ததாக கண்டதுதான் மல்கர். அப்படி அது தங்கம் தன்னை உணர்றதுக்காக, தன்னை உணர்ந்த நிலை இடிப்பு இருக்கிறதுக்காக தனக்கிட்டேயே அறிவுல வெளியான நிலை தான் நூர் என்கிற நிலை. அப்ப இப்ப இன்னைக்கு எங்க வெளியாகி இருக்கு அந்த நிலை? தங்கத்திட இடிப்புல, தங்கத்திட அறிவுல தான். தங்கத்தை விட்டு வேறான ஒரு இடத்திலேயோ வேறான ஒரு காலத்திலே இல்லை. அது வெளியான அந்த அறிவு கூட தங்கத்தின் காலமாகவும் இடமாகவும் இருக்கிற நிலையில தான் வெளியாகி இருக்கு. அப்படி வெளியாயின உடனே அந்த தங்கம் எண்ணெயாவெல்லாம் இருக்கோ, மின்னியாயிருக்கும், காப்பாயிருக்கும், மாலையாயிருக்கும், தோடாயிருக்கும், எல்லாம் இருக்கா இல்லையா தங்கத்துல? அப்ப எப்ப காப்பு தன்னை தனி பொருளா கணிச்சிட்டோ,
வேறா கணிச்சிட்டோ, தலைவன் உணர்வை விட்டு வேறா கனிப்பட்டுட்டோ, அப்படி எடுத்துட்டேன்டா, அந்த மகிழ்ச்சி அறிவுல இருந்துட்டேன்டா, அது தன்னை தனிப்பொருளா எடுத்த உடனே இப்ப மாலை ஒரு தனிப்பொருளா தெரியுமா இல்லையா? காப்பு ஒரு தனிப்பொருளா தெரியும், செயின் ஒரு தனிப்பொருளா தெரியும். இப்ப எல்லாம் தனித்தனி பொருளா தெரிகிறது. இதுக்கு எது தெரியுது? தங்கம் தெரியுதா, மின்னி காப்பு மாலை தோடு தெரியுதா? அதுதான் தனித்தனி பொருளா தெரியுது இதுக்கு. ஆனா அப்படி தெரிகிறது காப்பிடத்துல, மன்னிக்கணும், தங்கத்திடத்துல எப்படி தெரியுது? இறையஸ்மா தோற்றமே அன்று படைப்பில்லை. அது இருக்க இல்லையா? இப்ப தங்கம் இருக்கும் மட்டுக்கும் தங்கத்தோட காப்பும் இருக்கும், மாலையும் இருக்கும், எல்லாம் இருக்கும், தனித்தனி பொருளாக இல்லைங்க. அங்க பொருளா இருக்கியது இப்ப பொன்னன் பூனாரம் பல உண்டு. இப்ப பாருங்க, பொன்னன்றி பொருள் இல்லை என்று சொல்றதுக்குரிய கருத்து விளங்குதா? இப்ப தங்கம் மாலையெல்லாம் இல்லை என்று செல்ல இன்னைக்கு ஒஸ்தாது வரையும் இல்லை, தங்கம் மாலையெல்லாம் இருக்கென்று செல்ல இன்னைக்கு ஒஸ்தாது வரையும் இல்லை, தங்கம்மா இருந்து செல் இருக்காங்க. தங்கம்மா இல்லாம இப்படி செல்லலாமா? பூனாரம் பல உண்டு. தங்கம் சொல்றத அடுங்களேன். இப்ப தங்கம் செல்லுது பூனாரம் பல உண்டு, பொன்னன்றி பொருள் இல்லை என்று சொல்லுது. தங்கம் அன்றி பொருள் இல்லையங்குது. மரம் எப்படி செல்லுது? அங்கால கடல் கொண்ட அலை ஏது? கடல் அன்றி பொருள் இல்லை என்ற உடனே அலை இல்லை என்று செல்ல வரல. இப்ப கடலோட அலை என்ன இருக்கின்று எடுக்கிறேன்டா கருத்தோட சிந்திக்கணும். இப்ப கருத்துக்கு போனா இப்ப என்னையா இருந்து சிந்திக்கணும்? கடலா இருந்து சிந்திக்கணும். அப்ப இங்க தங்கமா இருந்து சிந்திக்கணும். இப்ப நாம தங்கத்தை முன்னுக்கு வச்சுக்கிட்டு கடலை முன்னுக்கு வச்சுக்கிட்டு சிந்திக்கிற சிந்தனை என்ன சிந்தனை? இது நுட்பமா எடுங்க, மகிழ்ச்சியோட உள்ள சிந்தனை. இது வகுமோட உள்ள சிந்தனை. ஏன் நமக்கு கடலை விட்டு நாம கரையில நின்று என்ன செய்யறோம்? கடலை பார்த்து யோசிக்கும். அப்ப நமக்கு எப்படி கடல் வேறையா தெரியுது, அலை வேறையா தெரியுது, நுர வேறையா தெரியுது. அப்ப கடலுக்கு இப்படி தெரியுமா? அதெல்லாம் அப்பதான் கருத்தோட சிந்திக்கலாம். அப்போ உஸ்தாது எப்படி சொல்றாங்க? கடல் கொண்ட அலை ஏதண்டா, கடல் அலை ஒன்றை எடுத்துச்சா என்று கேட்கிற மாதிரி. அது கடல் கொண்ட அலை ஏது என்றா அலை ஒன்று எடுத்துச்சா? கடல் அன்றி பொருள் இல்லை. கருத்தோடு சிந்தித்து பாருண்டா, கடல் நுர அலை எல்லாமாக கடல் இருந்த நிலையில அப்படியே இருக்கிறத சிந்திக்கணும். அதே மாதிரி தான் பூனாரம் பல உண்டு, பொன் அன்றி பொருள் இல்லை. புருக்கானோடு சிந்தித்துப்பார். இப்ப கடலாக தங்கமாக இருந்து சிந்திக்கிறேன்டா எங்க போகணும்? கண்ணால கடலையும் தங்கத்தையும் பார்த்து சிந்திக்கணுமா? நினைவால கடலையும் தங்கத்தையும் நினைச்சுக்கிட்டு சிந்திக்கணுமா? கேள்வி விளங்குதா சஹி? அதாவது கடலை கண்ணால பார்த்துக்கிட்டு கண்ணால இந்த தெரிகிற கடல்ல சிந்திச்சா இந்த கருத்துக்கு வருவோமா? தங்கத்தை கண்ணால பார்த்துக்கிட்டு இந்த
சிந்தனைக்கு எடுத்தோம்டா தங்கம் என்ற கருத்துக்கு வருவோமா, இல்லை தங்கத்தையும் கடலையும் நினைவுல எடுத்து நினைவோட சிந்தித்தா கருத்துக்கு வருவோமா? நினைவுல எடுத்து சிந்திச்சாதான் கருத்துக்கு வரும். கடலை நினைச்சுக்கிட்டு சிந்திக்கணும் நாம. அப்ப தங்கத்தை நினைச்சுக்கிட்டு சிந்திக்கணும். தங்கத்தை நினைக்கிற நேரமும் அந்த தங்கத்தை நினைச்சிக்கிட்டே இருக்கிற அவ்வளவு நேரமும் இல்ல கடலை நினைச்சிட்டு இருக்கிற, இப்ப நீங்க கடலை ஒரு 10 நிமிஷம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்ப நீங்க நினைவுல எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரமும் நீங்க என்னையாக இருக்கிறீங்க. நினைக்கிறதா இருக்க, நினைக்கிற நினைவாகவே தானே இருப்பீங்க. அன்னரம் நீங்க எப்படி சகியண்டு இருக்கிறனுங்கிறது, உடலோட இருக்கணுங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு பொருளா கட்டுண்ட ஒரு நிலையா இருக்கிறதெல்லாம் நினைவுல தட்டுப்படுமா? இல்ல. அப்ப நீங்க பூரணமா கடலை நினைச்சிங்களா உங்களோட நினைவுல கடல் அமைகிற நேரம், அந்த அமைஞ்சிருக்கிற அவ்வளவு நேரமும் நீங்க கடலாகவே இருக்கிறீங்க. இப்பதான் இந்த நானுங்கிறது தெளிவாகும் உங்களுக்கு. ஏக வியாபகமா இந்த நானுங்கிற இடிப்புல அத்தனையும் இடிக்கி எப்படி என்கிறது உணர்ற நிலைக்கு உணரப்படுற நிலை ஒன்று உங்கள்கிட்ட உருவாகும். அதை எப்படி வசதி அடுத்த பந்தியில விளக்குறாங்க. நினைவோடு சிந்தித்துப்பார். இப்ப நினைவோட நான் சிந்திக்கிறேன்னா நினைவுலாம் எடுக்கணும். நான் சிந்திக்கிறேன் எல்லாத்தையும். நான் சிந்திக்க வேண்டியதை நினைவுக்கு எடுக்கணுமா இல்லையா? சிந்திக்க வேண்டியதை நான் நினைவுக்கு எடுத்தா இப்ப இந்த நினைவுல அந்த சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது தானே. இப்ப நான் அதைத்தானே சிந்திச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் வேற அந்த சிந்திக்கிற கடல் வேற, நான் வேற சிந்திக்கிற அந்த தங்கம் வேற, அப்படி இருக்கிற நிலையில சிந்திக்கலாமா? அப்ப நான் நினைவுல என்ன ஆகிறேன்டா, நான் எதை சிந்தனைக்கு எடுக்கணும் அதாகவே என்னுடைய எண்ணம் மாறிடுதா இல்லையா? அப்ப ஐனைக்கு நான் வேற கடல் வேற இல்லை. அப்ப நான் வேற தங்கம் வேற இல்லை. இப்ப நான் தங்கமா இருந்து காப்ப உணர்ந்தனண்டா காப்பு பொருளா இருக்குமா தங்கம் பொருளா இருக்குமா? அதுதான் நினைவோட சிந்தித்து பார்க்கிறவங்களுக்கு இந்த ஹக்கு வெளியாகும். வெளியாயின உடனே இந்த வகுமு என்று நாம நேரத்தோட செஞ்சமே சகி அது தெளிவாகுமா இல்லையா? எப்படி தெளிவாகுது? காப்பு தனி பொருள் இல்லைன்றது தெளிவாகுதா இல்லையா? அப்ப காப்பு தனி பொருள் என்று இருந்தது மறுச்சி வகுமு சபல புத்தி என்று விளங்குது வாய்ப்ப. அது எப்ப விளங்குது? விடுபடுது. அப்ப இது எங்க போய் விளங்குது? எய்னைக்கு போனா விளங்கும் நினைவோட. அப்ப நினைவுக்கு போய் அப்ப உஸ்தாது அத எப்படி போனா எப்படி அறிஞ்சா எப்படி அணுகணும் என்று முறையாகவே செல்லலையா நமக்கு? அப்ப நாம முறை தவறி போறதாலதான் நமக்கு காலம் எடுக்குது. ஏன் நாம முறை தவறி போறோம்னா நமக்கு விளங்குதில்லை. அது கிரகிக்கிறோம் இல்லை. அதை தனி கவனம் எடுத்து தன் அறிவுக்கு அதை மட்டுமே சிந்திக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வாரம் இல்லை. நாம எல்லாத்தோடையும் உண்டு. இப்ப நம்முடைய வளமையான வேலையா பாட்டையும் கேட்டுக்கிட்டு போறோம். அப்படித்தானே? அதனால இப்ப இயல்பா நடக்கிறதாலதான் நமக்கு அதுல உள்ள நுட்பம் பிடிபடுது இல்லை. இப்ப நினைவுக்கு போய் சிந்திக்கிற நேரத்துல இப்ப கடல் ஏனைக்கு இறுக்கி சிந்திக்கிற நீங்க எங்க இருப்பீங்க? நினைவுக்கு கொஞ்சம் கடலை எடுத்து இப்ப நீங்க சிந்திங்க. கடலிடத்துல அலை ஒரு பொருளா, நுர ஒரு பொருளா, கரை ஒரு பொருள், இப்படி இதெல்லாம் தனித்தனி பொருளா கடல் இடத்துல இருக்காண்டு
கடலாக இருந்து உங்களோட சிந்தனையை எடுத்து பாருங்க, ஒரு ஹக்கு வெளியாகும். என்னது வெளியாகிற ஹக்கு? இப்படி சிந்திக்கக்குள்ள சாச்சா முன்னுக்கு இருந்து பாக்குற அந்த தோற்றம் எல்லாம் இல்லைங்கிறது கிளியர் ஆகுது. இப்ப கடலுக்கு முன்னுக்கு நின்று பாக்க தெரிஞ்சதெல்லாம் இப்ப கடல் இடத்துல அப்படி தெரியாது, இல்லேண்டா ஆகுது. இல்லேண்டா ஆகுது. இப்ப அலை என்று சொல்லி ஒன்று இருக்கிறதா காட்டுதா? இல்ல, அப்படி இல்ல. நுரை என்று ஒரு தனிப்பொருள் இருக்கிறதா காட்டுதா? இல்ல. அப்ப இப்ப நீங்க கடலா இருந்து சிந்திக்கிறீங்க. கடலா இருந்து தனியா அலை இருக்கிறதையும் நுரை இருக்கிறதையும் கரை இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டா இருக்கி. தங்கம் காப்பு இருக்கிறதையும் மோதிரம் இருக்கிறதையும் மற்ற இருக்கிறதையும் தங்கம் பார்க்குமண்டா, தங்கத்துக்கு அது எட்டுமண்டா, அதெல்லாம் ஒரு தனித்தனி பொருளா இருக்கணுமா இல்லையா? இப்ப பூனாரம் பல உண்டு, பொன்னன்றி பொருள் இல்லை என்றா. காப்பா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் மாலையா இருந்தாலும் தங்கத்துக்கு என்ன தெரியும்? காப்பு மாலை என்றெல்லாம் தெரியாது. தங்கத்துக்கு என்ன தெரியும்? தங்கம் என்றே தெரிஞ்சிருக்காதா? அப்படி தெரிஞ்சிருக்கிறது தானே அறிந்த நிலை, அறிகிற நிலை. அப்ப ஈனைக்கு அறிய நாடின என்ன? தங்கமாகவும் மாலையாகவும் காப்பாகவும் தங்கமாகிய நான் இருக்கணுங்கிறத அறிய நாடினேன். அப்ப சிருட்டி என்னும் சூரத்திலிருந்து இந்த தஜல்லியை பெற நாடினானுங்கிற அந்தரங்கம் ரகசியம் அந்த நுட்பம் பிடிபடுதா இப்ப அறிவுல? அப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற இந்த சொல்லுல லா இல்லை என்று இப்ப இலாகண்டு எதை மறக்க வேண்டியிருக்கி? அல்லாவை மறக்க வேண்டியிருக்கா? சிருட்டிய மறைக்க வேண்டியிருக்கா? மறக்கிற அந்த சிருட்டி என்ற என்னது? சிருட்டி என்று சொல்லி இருக்கிறது படைப்பு. படைக்கப்பட்டதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணம் மட்டும்தானே மறக்கணும். இப்ப காப்பு தங்கம் என்ன படைச்சிருக்கு என்று ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் என்ன? காப்ப அது மறுச்சியால வகுமால தன்னை ஒரு தனிப்பொருளா நினைச்சது தானே. இப்ப அந்த நினைச்சத்தை மறக்கணுமா இல்லையா? மறக்கணும். இப்ப நினைச்சத்தை தானே மறக்கலாம். இப்ப லா இல்லை என்று சொல்லி அது மறந்துட்டா அல்லாஹ் வெளியாவானுங்கிறதுக்கு இன்னைக்கு என்ன அர்த்தம்? அவனை அன்றி நீ இல்லை என்ற கருத்து வந்துடும்பா. அப்ப ஈனைக்கு தங்கம் இருக்கிறது உணர்தல் அடிக்கும். அப்ப ஈனைக்கு சிருட்டி என்று சொல்லி லா என்ற சொல்லால சிருட்டி என்று சொல்லி தன்னை உணர்ந்த நிலையில தான் ஒரு தனிப்பொருள் என்று சிருட்டி எடுக்கிறதுக்கு சிருட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு சக்தி இருக்கா? ஒரு தோற்றத்துக்கிட்ட இருக்கா? அப்ப அதை அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன சிருட்டிய நினைச்சிட்டு இருக்கி? அது மறுச்சியால உருவாகி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வங்கெல்லாம் ஒரிஜினலா கயிறு தான் கிடந்து பாம்பண்டு சொல்லி ஒரு பொருள் வெளிப்பட்டுச்சா?
அறியாமையால மருட்சியால அவசரத்தால தெரிஞ்சிட்டா. இப்ப நாம அதை பொருளண்டு ஒரு கணக்கீடு பண்ணி பொருளண்டு நினைச்சுக்கிட்டு நாம பேசலாமா? பேசுறது சரியா வருமா? அது பொருள் அவ்வையில ஒரு அறியாமையால ஒரு மருட்சியால ஒரு இருள் என்கிற நிலையால டக்குன்னு ஒரு கணம் தெரிஞ்சதுவா அது. அப்ப அப்படி தெரிஞ்ச ஒரு அந்த மாய்கை என்கிறது தானே இந்த மருட்சி அறிவுங்கிறது. நான் ஒரு தனி பொருள் என்று சொல்லி காப்பு தன்னை உணர்றது அதுக்கிட்ட இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. அப்ப ஈனைக்கு ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க, மாய்கை விவரம் புரியணுமங்காக. மாய்கை விவரம் புரிந்து விட்டால் மண்ணுலகு மறைந்து விடும். இதுக்கு முந்தின வரிய சொல்லுங்க, இந்த மாய்கை விவரம் அதுக்கு முந்தி உஸ்தாது சொல்றாங்க, கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் உலகு மாயே. ரைட், தெளிவு வாய்ப்ப. கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் உலகுதான் மாய்கை. அப்ப கடவுள் சரியா தந்த புலனுக்கேற்ப, அந்த புலனை தந்த யாரு? கடவுள். அந்த புலனுக்கேற்ப காண்றது மாய்கை. அப்ப இதுல இந்த ஞான ரகசியம் எல்லாம் இருக்கி புறவாட்டத்துக்கு நமக்கு இன்னைக்கு எடுக்கிறல்ல. இப்போ நான் பேசக்குள்ள ஒரு சில கல்புல வெளியாகுது என்ன விஷயம், அதுதான் விஷயம். அதான் கல்புல அவங்க தெளிவா விளங்கிட்டா சரி. கடவுள் தந்த புலனுக்கேற்ப, அப்ப கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? புலனை கொடுத்திருக்காரு. புலனடா கொடுத்த என்னது புலன்? அவர் கொடுத்த புலன் எது? பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, இந்த பண்பு தானே. கொடுத்த உடனே அது கட்டுண்ட நிலையில வெளியாகக்குள்ள அப்ப கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் காட்சி, அந்த புலன்களுக்கேற்ப காண்ற காட்சியை என்ன சொல்றாங்க? மாயேங்க. அதை இப்போ நேற்று முந்தினத்து உறவாட்டத்திலாம் நான் சொன்னேன், உங்களோட கண்ணுக்கு தெரிகிற காட்சி இருக்கே, அப்படி ஒரு காட்சி இல்லை. ஏனென்றா உங்களோட கண் தான், உங்களோட பார்வை கட்டுண்ட நிலையால தான் அப்படி ஒரு காட்சி உங்களுக்கு தென்படுகிறது. இப்ப அப்படி இல்லாம இயல்பா என்ன காட்சி இருக்குங்கிறத கண் காட்டல நமக்கு. விளங்குதா சஹி? விளங்கிச்சா சஹி? சென்னது நெட் வந்துடும். அப்ப இந்த கண்ணை கொண்டு கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் உலகே மாகின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் அந்த உலகில நீங்க எப்படி தெரியுறீங்க? மற்றதெல்லாம் தெரிகிறத வெப்பமே, நீங்க எப்படி தெரியுறீங்க? அந்த கடவுள் தந்த புலனுக்கேற்ப நீங்க காண்றீங்க உலகத்தை. காணக்குள்ள அந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு எப்படி நீங்க தெரியுறீங்க? ஒரு உடலோட இருக்கிறதா, ஒரு பொருளா தெரியுறீங்க. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கடவுள் தந்த இந்த புலன் வேலை செய்கிறது தான். அப்ப இன்னைக்கு கடவுள் ஏன் இந்த புலனை தந்தான்னு சிந்திங்க. நீங்க ஏன், எதற்கு, எங்கே என்ற கேள்வி இன்னைக்கு சிந்திச்சா சரியா அது தெளிவு வரும். அப்ப கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் உலகு மாய்கையை, இந்த மாய்கை விவரம் புரியணும் நமக்கு. அப்ப அந்த மாய்கை விவரம் புரிகிறேன்டா எப்படி? அது பொருள் இல்லைன்னு தானே புரியணும். மற்ற இப்படித்தான் அதை சிந்திச்சாலும் புரிதலுக்கு என்னென்று வரணும்?
மொத்தத்தில் பொருள் அது ஒரு மாய்கைங்கிறது ஒரு பொருள் என்று வரணுமா, அப்படி ஒரு பொருள் இல்லைன்னு வரணுமா? அதுதானே மாய்கை. அப்ப இப்ப லா என்ற சொல்லால இலாக மறக்கிறது மாய்கையில வந்து சேருமா? மறக்கிற நேரம் மறந்தது பிறகுதானே மாய்கை இல்லாம அது. மறக்கிறது மாய்கையில வந்து சேருமா? சரி, உங்களோட பக்குவத்துக்கு இப்ப எடுங்களேன். இப்ப மறக்கணுமா இன்னைக்கு? சரியா? லா என்ற சொல்லாலே இலாக மறந்திடில் அல்லாஹ் வெளியாவான். அப்ப ஈனைக்கு நான் ஒரு தனிப்பொருள், நான் சிறுட்டி எண்டு காப்பு தங்கம் என்ன படைச்சிருக்கு என்று காப்பு எடுக்கிறதுக்கு காப்புக்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கு, காப்பு அப்படி என்றதுக்கு காப்பு கண்டு என்ன உணர்வு இருக்கு? காப்புங்கிறது என்ன ஒரு பொருளே இல்லையா? ஆனா காப்புங்கிறது தங்கத்துக்கிட்ட என்ன பொருளா இருக்கி அது அடுத்த விஷயம். அந்த நுட்பத்தை தங்கம் உணர்ந்திருக்கு. ஏன்டா நிறம் தோற்றம் பேரே அன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருங்கக்குள்ள. இப்ப ஐனைக்கு ஒஸ்தாது என்னத்தை காட்டுறாங்க? நிறம் தோற்றம் பேரைத்தான் நிலையான பொருளா காட்டுறாங்க. அப்ப தங்கம் எப்படி இப்ப காப்ப உணர்ந்திருக்கி? நிறம் தோற்றம் பெயரா? அப்ப தங்கத்திடத்தில தங்கம் என்று சொல்ற அந்த பொருள் என்ன? இப்ப நீங்க மறுச்சு அதான் இத உதாரணம் 100% பொருந்தாது. இருந்தாலும் நுட்பமா கிரகிக்க வேற உதாரணத்தை எடுக்கல. ஏனென்றா தங்கத்திடத்தில காப்புங்கிறது ஒரு பொருள் இல்லை. இப்ப காப்பு என்று இருக்கிற பொருள் தங்கம் தானே. அப்படி இருக்கிற நிலையில இப்ப ஈனைக்கு மாகி என்று என்ன இருக்கு? இப்ப இன்னைக்கு எது மாகி என்று வரும்? தங்கம் காப்பு தன்னை ஒரு பொருளா எண்ணினதான் மாகி என்று வரும். காப்பு மாகி என்று வருமா? அப்ப இப்ப லா என்ற சொல்லால மறக்கிறது எதை ஈனைக்கு? தன்னை படைச்சேன்னு நினைச்ச எண்ணத்தை மறக்கணும். அதுதான் ஈனைக்கு ஆரம்ப நிலையில உள்ள விஷயம். இதுக்கு அங்காலையும் இதுல நுட்பம் இருக்கு. அப்படி அது மறக்கிற நேரம் சரியா, அந்த இடிப்பு நிலையில அல்லாஹ் வெளியாவான் என்றா என்ன? அல்லாஹ் இருக்கிறதா அது உணர்ந்து கொள்ளும். உணர்ந்து கொள்ளும் என்று இன்னைக்கு ஏன் சொல்றோம்டா, ஒரு விளக்கம் உண்டு, விவரம் உண்டு, ஒரு விளக்கித்தாரத்துக்கு இவரை எப்படி சொல்றேன் தெரியாம சொல்றதுதான் அது. அது உணர்ந்த நிலை. தங்கம் தன்னைத்தானே உணர்ந்த நிலை. அதுல காப்பு இருக்கு. எப்படி இருக்கு காப்பு? பொருளா இல்லை அது. ஆனா தங்கத்திடத்தில் அது பொருளா இருக்கு. அப்படி பொருளா இருக்கிற அந்த தன்மைதான் காப்ப தன்னை ஒரு பொருளா எடுக்கிற இடத்துக்கு கொண்டருது. அது தன்னை தனிப்பொருளா எடுக்கிற ஒரு மகிழ்ச்சிக்குள்ள வார நிலை உருவாகுது. அதுதான் கடவுள் தந்த புலனுக்கேற்ப அதுல பாரிய ரகசியமாக சொல்ற அவசரம், பாரிய சொல்றதுக்குள்ள கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் உலகு மாய்கையேண்டா, இந்த மாய்கையை காண்றதுக்காக கடவுள் புலனை கொடுத்திருக்காரு என்ற அர்த்தம் கொண்டு வராதா? அப்ப இந்த மாய்கை விபரத்தை புரியணுங்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அப்படி ஒரு அர்த்தம் வராதா?
வரும். ஆ. அப்ப இதெல்லாம் நீங்களாக தெளிவடைய வேண்டிய விஷயம். இது நம்முடைய உறவாட்டத்தில் ரெக்கார்டுக்கும் நாம இந்த பேச்சுக்களை செய்யலாம். இதுகள் தான் பேசக்கூடாதுன்னு சொல்ற பேச்சுக்கள். இந்த எல்லையை நாம தாண்டில. அப்ப இன்னைக்கு லா என்ற சொல்லால சிருட்டிங்கிறத மறந்துட்டா அந்த நிலையில அல்லாஹ் இருக்கிறதாக வெளியாகிற நிலைதான் அல்லாஹ் வெளியாவான். அப்ப லா என்ற சொல்லாலை இலாகை மறந்திடில் அல்லாஹ் வெளியாவான். அந்த வெளியாகிறான் என்ற உடனே ஈனைக்கு நீங்குது. எது ஞாபகம் ஒன்று வருகுது, மறதி ஒன்று நீங்குது. இவ்வளவுதான் ஈனைக்கு. இது எங்க நடக்குது? அறிவிடத்துல நடக்குது, நினைவுல நடக்குது. அப்ப இப்ப நினைவுல என்ன செய்யப்படுகுதுண்டா, சிருட்டிங்கிற எண்ணம் மறந்து அந்த நான்ங்கிற உணர்வாக இருக்கிறது அல்லாஹ் தான் என்று நினைவூட்டப்படுகுது என்று வெப்பமே. இப்ப அந்த நான்ங்கிற உணர்வு அல்லாவாக இருக்கென்று நினைவூட்டப்படுகுதுண்டா இப்ப அல்லாஹ் வெளியாகிறானா இல்லையா? இன்னும் இருப்பாகல்லது. அப்ப இது தியானிக்கிற இடத்துல நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இது இப்ப கண்ணை முழிச்சிட்டு இருக்கக்குள்ளையும் மறக்க வேண்டிய நிலை. இது இப்ப நான்ங்கிற உணர்வு அல்லாஹ் தான் என்று சொல்லி வேதம் சொல்லுதா இல்லையா? நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிருட்டி இல்லை என்று தானே செல்லுது. லா இலாக இல்லா அன என்று தானே செல்லுது. அப்ப என்னை தவிர இலாகி இல்லை, சிருட்டி இல்லை என்றா இப்ப இந்த நானன் என்னை தவிர என்று செல்லப்பட்ட ஐனைக்கு அணைங்கிற சொல் தான் பாவிக்கப்படுது. அணை என்றா நான். அப்ப இந்த நானுங்கிறத உஸ்தாது எப்படி சொல்றாங்க? இடிக்கும் நானை உணர்ந்து கொள்ளுங்காக. அப்ப இப்ப உங்களுக்கிட்ட இருக்கிற நானை நீங்க உணர்றேன்னு சொன்னா அந்த நானை என்னேண்டு உணரணும்? என்னேண்டு உணர சொல்றாங்க? அல்லாஹ் என்று உணர சொல்றாங்க. அது வேதமும் சொல்லுது. அதுதான் தியானம். அப்ப இந்த தியானம் நீங்க செய்யக்குள்ள ஏற்கனவே உங்களுக்கிட்ட ஒரு எண்ணம் நான் யார் என்று சொல்லி பதிவுல இருக்கி. என்ன என்று பதிவுல இருக்கி? நான் ஒரு சிருட்டி, நான் சிருட்டிக்கப்பட்டவன், என்ன ஒருத்தன் சிருட்டி திரிக்கான், சிருட்டியும் இருக்கி என்கிறதுல அங்க இருக்க இல்லையா? அப்படி அப்ப இப்ப நீங்க நான் சிருட்டிங்கிற எண்ணத்தை அங்க உறுதிப்படுத்தி வச்சிட்டு இருந்தா இப்ப சிருட்டிகரத்தை எப்படி உங்கள்கிட்ட இருக்கேன்டா கற்பனை கடவுளா இருக்கு. இப்ப நீங்க நான் சிருட்டிங்கிறத மறந்தீங்களா கற்பனையா கடவுள் இருக்குங்கிறதுலையும் மறப்பீங்களா இல்லையா? ஒன்று கற்பனை கடவுளை மறந்துட்டு ஹக்கான இறையோடு ஒன்றிக்கணும். இப்ப ஹக்கான இறையோடு நீங்க ஒன்றிக்கிறதா இருந்தாலும் சரி, சிருட்டி இல்லை என்று சொல்லி நீங்க காண்றதா இருந்தாலும் இருக்கும் நான உணர்ந்து கொள்ளாம காண முடியாது இல்லையா? ஏனடா பிராண நரம்பை விட சமீபமா இருக்கானாமே. அப்ப இதை விட்டு உணர முடியுமா? அப்ப தன்னை விட்டும் வேறாய் கணிச்சா நாயன் உணர்வு, தலைவன் உணர்வு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப ஈனைக்கு நீங்க இப்ப மறக்க வேண்டியது என்ன? லா என்ற சொல்லால சிருட்டி ஒன்று இருக்குங்கிறத மறக்கணும். இப்ப அந்த சிருட்டி என்று இருக்கிற அந்த உணர்வு, அந்த நிலை அப்படி ஒன்று உருவாகினது எதால? கடவுள் தந்த புலனுக்கேற்ப உருவாகி இருக்கு. அந்த விபரத்தை புரியணும்னா அதை மறக்கணும். நீங்க
இன்னைக்கு உங்களுக்கு விளங்கணும் வந்து உங்களோட அறிவு பக்குவத்துக்கு ஏற்ப இன்னைக்கு நான் விளக்கம் தந்திருக்கேன். இது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இப்போ சரியென்று நீங்கள் கேட்டாலும் ஒரு கட்டத்தில் இதை விட மேலதிகமான ஒரு விளக்கம் இன்னைக்கு வரும்.